கரண்ட்டில் வைரலாக போயிட்டுருக்கிற ப்ரெட் புட்டிங் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து 4 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு சுகரை வந்து நல்லா கேரமலைஸ் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வந்து வாட்டர் ஊற்றிருக்கேன். ஸோ இது வந்து நல்லா கேரமலைஸ் பண்ணிட்டு ஸ்பேச்சுலாலாம் யூஸ் பண்ணாமல் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நான் இந்த மிஸ்டேக் ரொம்ப பெரிய மிஸ்டேக்காக பண்ணிட்டேன். ஸோ அந்த மிஸ்டேக்கை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், ஸ்பேச்சுலாலாம் யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் தென் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து 4 எக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே ப்ரெட்டு வந்து ஒரு 8 ஸ்லைசஸ் ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் வந்து 5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஏலக்காய் வந்து 3 ஆட் பண்ணியிருக்கேன். இதையெல்லாம் நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். நம்ம பேஜில் வந்து ப்ரௌனிஸ், ப்ரூக்கீஸ், கப் கேக், டீ கேக்ஸ் இதெல்லாமே வந்து கொரியர் பண்ணுறோம். அண்ட் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் கேக்ஸ்லாம் கொமராபாளையம்குள்ளே டெலிவரி பண்ணுறோம். உங்களுக்கும் வந்துட்டு வேணும் அப்படின்னா தாராளமாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மிக்சர் கூடயே வந்து 1/4 கப் மில்க் பவுடர் வந்து ஒரு பேக்கெட் ஆட் பண்ணியிருக்கேன். அது ஆப்ஷனல் தான். இதை வந்து நல்லா வடிகட்டி ஆட் பண்ணிக்கலாம். கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டுலேயுமே 1000K சப்ஸ்கிரைபர் வந்ததுமே நம்ம கிவ்அவே கொடுத்துருவோம். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது ஆல்ரெடி நான் வந்து ஹீட் பண்ணி வச்சுருந்தேன் வாட்ரு. அதில் வந்து ஒரு 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தேன். ஸ்ட்ரீம் தான் பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றுமே இல்லை. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி வேறு என்ன ரெசிபி அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.